ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் தானே, நம்ம எப்போவுமே பண்ணுற பொரியல் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், அது வரைக்கும் பொறுமையாகவே இருங்க. பொதுவாகவே தாளிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தாளிப்பு ரொம்ப அழகாக சூப்பர் ஸ்மெல்லோடு இருக்கும். இல்லைன்னா அதை அடி பிடிச்சிடும், அது நல்லா இருக்காது. அது கூடவே நான் 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். அது கூட ஒரு வாசத்துக்காக கொஞ்சம் காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். பல்லாரியோட கலர் மாறவே கூடாதுங்க, அதனால அது அடி பிடிச்சிடாம அதோடைய கலர் மாறிடாம அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். உப்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க, உப்பும் அதுவும் சேர்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பீட்ரூட் வேகிறதுக்காக நான் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் நான் நேராக கீறி அதையும் அது கூடவே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட 4-5 பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 7-8 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நான் ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் தண்ணி ஆட் பண்ணதுனால கண்டிப்பாக அடி பிடிக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். நீங்களும் அந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 7 நிமிஷம்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு பார்த்தேன், பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பொதுவாகவே நம்ம ஜீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு அந்த மாதிரி இதை சேர்த்து தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கொரகொரன்னு அரைச்சி தான் நம்ம பொரியலுக்கு ஆட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண போகிறதே இல்லை. நான் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் தாங்க பண்ண போகிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை எடுத்து இப்போ நான் தேங்காய் திருவி வச்சுருக்கிற தேங்காவை அது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.